சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மகாளய அமாவாசையையொட்டி உழவர் சந்தையில் காய்கறிகள் வாங்க பொதுமக்கள் குவிந்துள்ளதால் அப்பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாபு இணைப்பில் இணைகிறார். பாபு வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பவித்ரா, அதாவது மாதந்தோறும் அமாவாசை என்று வந்தாலும் கூட ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை உள்ளிட்ட அமாவாசைகள் முக்கியமானதாகவும் பிரசித்தி பெற்றதாகவும் அமைந்து வருகிறது. இந்நிலையில் இன்று மகாலய அமாவாசையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டையில் அமைந்துள்ள உழவர் சந்தையில் காலை முதல், அதாவது அதிகாலை முதலே 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள், அதாவது பூசணிக்காய்கள், பரங்கிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், தேங்காய், வாழைப்பழங்கள், இலை, சாமந்தி பூக்கள் உள்ளிட்ட கொண்டு விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் இந்த உழவர் சந்தையில் ஆத்தூர் மட்டுமின்றி அதாவது பல்வேறு பகுதிகளில், அதாவது 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது காய்களை வாங்க குவிந்து வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது பொதுமக்கள் சர்க்கரை பூசணி மற்றும் பூக்கள், வாழை, எலுமிச்சை, வாழை பழங்கள், இலைகள், கீரை வகைகள் மற்றும் அதிக அளவு தற்போது விற்பனையாகி வருகிறது. அதாவது வழக்கத்தை விட காய்கறிகள் வரத்து அதிகமாக இருந்தாலும் சொல்ல கத்திரிக்காய், பாகற்காய், முள்ளங்கி ஆகிய காய்களை தவிர மற்ற காய்கள் அதிகமாக விற்பனையாகி வருவதால் விவசாயிகள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் உழவர் சந்தையில் காலை முதலே கூட்டம் அலைமோதி வருவதால் விவசாயிகள், அதாவது உழவர் சந்தைக்கு வரும் பொதுமக்கள் சாலை ஓரங்களில் தங்களது இருசக்கர வாகனங்களை நிறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அதாவது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பும் தற்போது ஏற்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்நிலையில் அந்த பகுதியில் போக்குவரத்து போலீசார் இல்லாதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருவதாகவும், அதாவது பண்டிகை காலங்களில் உழவர் சந்தை பகுதியில் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டால் இந்த போக்குவரத்து பாதிப்பு தவிர்க்கப்படும் என அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் தற்போது கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாபு.